ஆதித்யா ஹவை பிராணோ ரயிரேவ சந்திரமாக ரயிர்வா ஏதத் சர்வம் என் மூர்த்தஞ்ச அமூர்த்தஞ்ச தஸ்மான் மூர்த்திரேவ ரைஹி. ரைஹி பிரதானம்ங்கிற பிரகிருதி இருக்கே, மூர்த்திரேவ அதில் மூர்த்தமாக இருக்கிறது இருக்குது, அமூர்த்தமாக இருக்கிறது இருக்குங்கிறார். எது மூர்த்தம்? உருவுடையது மூர்த்தம். எது அமூர்த்தம்? உருவற்றது அமூர்த்தம். உருவம் இல்லைன்னு சொன்னால் அமூர்த்தம். இந்த அஞ்சுக்குள்ளேயே பிரித்து பாருங்க. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். இந்த அஞ்சில் மூர்த்தம் இருக்குது, அமூர்த்தம் இருக்குது. பார்த்தீங்களா? பிருத்திவி, அப்பு, தேஜஸ் மூணுத்துக்கும் உருவம் உண்டு. வாயு, ஆகாசம் உருவம் கிடையாது. அப்போ வாயு ஆகாசத்தை தான் அமூர்த்தங்கிறார். பிருத்திவி, அப்பு, தேஜஸை தான் மூர்த்தங்கிறார். ஏன்னா நன்னா பூமி தெரியறதே மூர்த்தம், தண்ணீர் தெரியறதே மூர்த்தம், நெருப்பெரியர் தெரியறதே மூர்த்தம், காற்று தெரியறதா? தெரியல, அதுக்கு வடிவு கிடையாது, அமூர்த்தம். ஆகாசம் தெரியறதா? வடிவு கிடையாது, அமூர்த்தம். இந்த அமூர்த்தம் மூர்த்தம் ரெண்டும் சேர்ந்த அஞ்சு, இது எல்லாமே ரயின்னு சொல்லப்படுகிறது. ஆதித்யோகவை பிராணஹ, அடுத்த ஆதித்யன்னு பிராணன் சொல்லப்படுகிறான். பிராணனை ஏன் ஆதித்யன்கிறார்னால் ஆதத்தே அனுபவிக்கிறார், சாப்பிட்றார், அதனால ஆதித்யா. ஆதத்தே இது ஆதித்யா, நன்கு அனுபவிக்கிறவர் ஜீவாத்மா. எல்லாத்தையும் கிடைச்சதெல்லாம் சப்தத்தை, ஸ்பரிசத்தை, ரூபத்தை, ரசத்தை, கந்தத்தை எல்லாத்தையும் அனுபவிக்கிறவர் அவர் தான் பிராணன். ரயிரேவ சந்திரமாக, சந்திரனோ சூரியனோ மற்றும் உண்டான அனைத்துமோ அச்சேதனம், எல்லாம் ரயிங்கிற சப்தத்தால் சொல்லப்படுறது. இப்படித்தான் ரெண்டையும் பகவான் உருவாக்கி இருக்கிறார். சொன்னவர் மேலே என்ன விளக்கமாக சொல்கிறார்? பிராணனே சூரியன் ஆதித்யன்னு சொல்கிறேன், ரைய அதைத்தான் அன்னம் சந்திரன்னு சொல்கிறேன். லோகத்திலே ரெண்டு பாருங்க, அன்னம்தான் போக்கியமாக இருக்குது, அனுபவிக்கிறவரா பிராணன்னு சொல்லப்பட்ட ஜீவாத்மா இருக்கார். அன்னம் பரமபோக்கியம், அனுபவிக்கப்பட வேண்டியது. அதை அனுபவிப்பவரார். நிறையா பண்ணி வச்சோம் சுவாமி, என்னமோ தெரியல திடீர்னு மழை பெஞ்சுது, அதனால் ஜான்வாசத்துக்கு நீ கூட்டம் குறைச்சல். இப்போல்லாம் ஜான்வாசமே குறைச்சல். அப்புறம்னா ஜான்வாசு கூட்டம் குறைச்சல். இப்போ ஏதோ சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தால் சரி, ஜான்வாசம்லாம் இருந்தால் பிள்ளைகள்லாம் வெட்கப்படாத உட்காண்டா. இப்போ அதாவது 28, 30க்குன்னு கல்யாணம் படுத்துனா யார் வாத்தியெல்லாம் வாசிட்டு இப்படி மகாநகரத்தில் தெருவில் ஊரெல்லாம் போனாரான்னு போவாளா? சின்னவாளாக இருந்தால் பூணல் போடுறதே கூட முட்டிக்கு மேலே வேட்டி கட்டணும். நீங்கள் 18 வயசுக்கு பிள்ளைக்கு பூணல் போட்டால் அவன் ஏன்னு கட்டி நிற்பனா? அது 7 வயசுக்கு போட்டால் வெட்கம் தெரியாது, பிள்ளைய நில்லுன்னா நிற்பான். 18 வயசுக்கு பூணல் போடுறேன்னு விட்டால் நிற்கவே வரமாட்டான். அதனால் அந்தந்த வயசுக்கு பண்ணால் தான் அந்தந்த சடங்குகளையும் நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியும். பார்ப்போம். மேலே சொல்கிறார், அதாதித்ய உதயந்தியத் பிராச்சீம் திசம் பிரவிசதி தேன பிராச்சியான் பிராணான் ரஷ்மிஷு சந்நிதத்தே யத் தட்சிணாம் யத் பிரதீச்சீம் யத் உதீச்சீம் யத் அதஹ யத் ஊர்த்வம் திசோ யத் சர்வம் பிரகாசயதி தேன சர்வான் பிராணான் ரஷ்மிஷு சந்நிதத்தே. இந்த அச்சேதன தத்துவம் அத்தனை உருவாக்கியாச்சேப்போ போக்கிய பதார்த்தம். அந்த போக்கியத்தை தானாக ஏதானது வேலை செய்யுமா? போக்கியமாக இருந்தால் போருமானால் காட்டில் எரித்த நிலவாகிவிடும். காட்டில் நிலா குழு குழுன்னு காயறதுனால என்ன லாபம்? அதுங்கீழே 2 பேர் உட்காந்து என்னமா இருக்குன்னு அனுபவிச்சா தான் நிலாவால் பிரயோஜனம். அதை போல் போக்கியமாக பெருமாள் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் மொத்தத்தையும் உருவாக்கிட்டு அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஆத்மாவே இல்லைன்னா அப்போ அவர் உள்ள பூந்தாத்தான் அனுபவமே. ரொம்ப நன்னா இருக்குது, தங்க விளையல் போட்டுக்க ஆள் இல்லை, என்ன லாபம்? வீடு நன்னா குழு குழுன்னு கட்டியாச்சு, இப்போ வசிக்கவே ஆள் இல்லை, என்ன லாபம்? வெள்ளி பாத்திரம் இவ்வளவு நிறைய 2 படி சக்கரை பொங்கல் போட்டாச்சு, ஆளே காணும், என்ன லாபம்? அதனால தான் பகவான் பார்த்தார், அப்படி விட்டுடக்கூடாது. ரயின்னு சொல்கிற மொத்த அச்சேத்தனத்தை உருவாக்கிட்டோம், இனிமே அது ஒன்றொன்னா போய் தூண்டி விட சொல்லுவோம். என்ன ஜீவாத்மாவை வடக்கு நோக்கி அனுப்புகிறார், அவர் தூண்டி விட்டுட்டு வரார். கிழக்கு நோக்கி அனுப்புகிறார், தூண்டி விட்டுட்டு வரார். தெற்கு நோக்கி அனுப்புகிறார், தூண்டி விட்டுட்டு வரார். மேற்கு நோக்கி அனுப்புகிறார், தூண்டுறார். மேல் நோக்கி அனுப்புகிறார், தூண்டுறார். கீழ் நோக்கி அனுப்புகிறார், தூண்டுறார். எப்பவும் உபனிஷத்துக்கு மட்டும் துளி கூட சோம்பலே கிடையாது தெரியுமா? இப்போ நான் சொல்கிறச்சே 4 பக்கமாக அனுப்பிச்சார்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்கலாம் இல்லையோ? ஆனால் வேணும்னு இப்போ வடக்கு அனுப்பிச்சார், தூண்டி விட்டு வந்தது, கிழக்கு அனுப்பிச்சார், இது மட்டும் உபனிஷத்தில் திரும்ப 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 வந்துட்டு இருக்கும். அதுக்கு அது சோம்பலே இல்லை. ஏன் தெரியுமா அப்படியே சொல்கிறது? எங்கேயானு சுருக்கமாக சொல்லிட்டா அதில் விட்டு போன நிறையா இருக்கும். 2000 வருஷம் கழித்து ஒரு நாஸ்திகம் வந்து நீர் வடக்கே கிழக்கே மேற்க சொன்னீர், தெற்க சொல்லலை, அதனால் தெற்க பகவான் போகமாட்டார்னு. இதுக்கு தான் அது சோம்பலே இல்லாத சொல்கிறது. எத்தனை திக்கு, அது இன்னும் அழகாக என்ன தெரியுமா? இப்படி எல்லா திக்கையும் சொல்லிட்டு நான் சொன்ன திக்குகள் சொல்லாமல் விட்டுட்ட திக்குகள் எல்லாத்துக்கும் போனார்னும். அதுவும் அதில் ரொம்ப ஜாக்கிரதை. நான் எந்தெந்த திக்கை சொல்லியிருக்கேனோ சொல்லாமல் விட்டுட்டேனோ அதுக்கு நமக்கு உடனே அதில் ஒரு குறுக்கு எண்ணம் தோணும். அப்போ அப்படின்னா முதல்ல இருந்தே
ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் சொன்னது சொல்லாதுன்னு அப்போவே சொல்லியிருக்கலாமே சுவாமி.